உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சுவாமிஜி. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆவணி மாதத்துல 3 கிரகங்கள் வருதுன்னு சொல்றாங்க. அதனால மக்களுக்கு பலவிதமான அற்புத பலன்கள் கிடைக்க இருக்குன்னு சொல்றாங்க. என்ன மாதிரியான பலன்கள் மக்களுக்கு தேவையானது சொல்லுங்க. ஆவணி மாதத்திலே 3 கிரக பெயர்ச்சிகள். ஒன்று சூரியன் ஆட்சி பெறுகிறார், அதே மாதிரி சுக்கிரன் நீச்சம் பெறுகிறார், நல்லா சொல்லலாம். செவ்வாய் மிதுனத்தில் இருக்கிறார். இதனாலாம் நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தி வரப்போகிறது. நிறைய பேர் வீடு வாங்க போகிறீங்க, நிறைய ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. ராம்ஜி பதிவுகள்னாலே மகிழ்ச்சி 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 தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. ஸோ யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்துவிடும். சுவாமிஜி, மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதத்துல 3 கிரகங்களால் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட பலன்கள் என்னென்ன? எல்லாம் பயங்கரம். அப்போ இந்த மீனராசிக்காரர்களாலே பயங்கரம் தான். காரணம் என்ன அப்படின்னா, 7ஆம் இடத்திலே சுக்கிரன். இந்த சுக்கிரன் சும்மா இருந்தாலே ஏதாவது செய்வார். இவர் போய் 7ஆம் இடத்துல காதலுங்கிற இடத்துல வந்திருக்காரு. அப்போ சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, காதல், நிறைய காதல். 3 8 சுக்கிரன் வேற. அவர் விட்டு போன வாழ்க்கையிலே சரிரா காலைல டைம் வச்சுறாரு, 9 மணி ஷிஃப்ட்டு தொடங்கியிருக்கேன், கிளம்புப்பா அப்படிங்கிற மாதிரி வேலை பழப்ப விட்டுட்டு உங்களுக்கு லவ். அப்போது உங்களுக்கு என்ன, உங்களுக்கு லவ் அதிகமாகிடும். 5ஆம் இடத்துல சந்திரன், என்னுடைய வீட்டிலே குரு. நான் அடிக்கடி சொன்னேன் மீனராசிக்காரர்களுக்கு, இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்கள் நிலைமையே வேறு என்ன. இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் குரு பகவான் என்ன பண்ணுறார், கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். நான் தான்டா இனிமேல் வந்து நின்னா தர்பார், நீங்கள் தான், உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் தான் இனிமேல் உங்களை ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறத முதல்ல நீங்கள் நம்புங்க. அதுபடி இந்த உலகம் கேட்கும். நீங்கள் என்ன சொன்னாலும் இந்த உலகம் கேட்க தயாராக இருக்குது. ஆனால் அதை நீங்கள் நம்பணும். 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் ராசியாதிபதி. இவர் 2 தனாதிபதி. பணம்னா பணம் பொத்துக்கிட்டு ஊட்டுதடி வானோ நீயும், அது வேணாம், அது அந்த பாட்டுக்குள்ளே வேணாம். அதுக்குள்ளே மணியை இன்வால்வ் பண்ணிக்கிங்க. பொத்துக்கிட்டு ஊற்ற போது பணம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பண மழையில் நனையப் போகிறீர்கள். இந்த ஆவணி மாதம், ஆவணி புரட்டாசிலாம் செவ்வாய் மட்டும் நீச்சபங்க ராஜயோகம் அடைஞ்சிட்டாருன்னு வச்சிங்களேன், கோடிகள் உங்களுக்கு விளையாட்டு. ரொம்ப பெருசாக சம்பாதிப்பீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க, ரொம்ப அருமையாக இருப்பீங்க. ஜென்மசனி வேறு வக்கரமாயிட்டார், ரொம்ப நல்லா இருக்குது நேரம். சுக்கிரன் நீச்சம் என்பதால் ஸ்கின்னு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீடியாவில் இருக்கிறவங்க பார்த்து பேசணும். 12ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார். ராகு பகவான் இப்போ ஒரு நைட்டு தூங்க மாட்டீங்க. எப்போ பார்த்தாலும் பாம்பு 12ஆம் இடத்துல உட்காந்துட்டு அப்படி பார்த்துட்டே இருக்கும். ஆடு பாம்பே, அது தூங்க மாட்டீங்க. 12ஆம் இடத்துல இப்படி பாம்பு உட்காந்துட்டே இருக்கும். அப்போது பழைய காசிப்ஸ் வரும். நான் அந்த காசிப்ஸ் ஒன்று ஈதர் யூ ஷூட் ஆர் செட்டில், 2ல் ஒரு பதிலுக்கு வாங்க. ஒன்று அந்த வதந்திகள் பரவாதபடி நிறுத்தி விடுங்கள், அல்லது அந்த வதந்திகள் இல்லாதபடிக்கு நீங்கள் மாற்றி விடுங்கள். ஏதேனும் ஒன்று செய்யுங்க. அல்லது அந்த வதந்திகளில் உங்களுக்கு ஒரு ஆபத்தாக முடியும். பழைய கதைகள் இருந்தால் அதை நிறுத்துங்க. பழைய பாக்கி இருக்குதா, அது இருக்க தான் செய்யும். அப்புறம் என்ன செய்கிறது, சரி செட்டில்மெண்ட்டு பொண்ணு ஆஃப் பண்ணி விடுங்க. என்ன, அதனால் அந்த பழைய பாக்கியே இருக்கக்கூடாது. இருந்தீங்கன்னா இருக்கிற போல் போயிடும். ஸோ அப்போது 2 4ஆம் இடத்தில் இருக்கிறார். 4ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பண விஷயங்கள் தாறுமாறாக பணம் வரும், அதை ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். இவர்கள் வேறு எந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சொன்னோம்? ஒன்று தூக்கம், காசிப்ஸ். இவர்களை பற்றி நிறைய வதந்திகள் வரும். வதந்திகளில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். என்னாச்சு, மீனராசிக்காரர்களுக்கு 2 பொண்டாட்டியாமே அப்படின்னா, அது விளையாட்டாக கொண்டு போனால் விளையாட்டு, சீரியஸாக கொண்டு போனால் சீரியஸ். இதை அவர் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா உண்மையிலே 2 பொண்டாட்டி முடிவே பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் காசிப்ஸ்க்கு உயிர் உண்டு. காசிப்ஸ் கவிதைகளைப் போலவே ஒரு என்ன சொல்கிறது, அதுக்கெல்லாம் இது இவரெல்லாம் கை காலெல்லாம் வடிவம் பொருத்தி அது உண்மை போலவே நம்மளை நடக்க விட்ருவாங்க அந்த காசிப்ஸை. அதனால் அந்த காசிப்ஸ் இல்லாமல் பார்த்துக்கிறது இவர்களுக்கு ரொம்ப நல்லது. இவர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும் சாமி? முருகப்பெருமான் என்ற சொல்லுக்கு முருகா டாய் டாய், அந்த மாதிரி அதை வழிபடுறது இவங்களுக்கு நல்லது. ராம்ஜி சார், உங்கள் பதிவுகள் எல்லாத்துலேயும் பார்க்குறேன். அது என்ன ஒவ்வொரு பாட்டிலையும் டாயின் டாயின் சேர்ந்து வருது என்ற அந்த பாட்டை நான் அவ்வளோ ஃபீல் பண்ணி பாடுறேன். நல்லா புரிஞ்சுக்குவாங்க. வாழ்க்கையில் ஜாலியாக எடுத்துக்கோங்க, ஒன்றும் ஆகாது. இந்த கிரகங்கள் எல்லாம் மாறி போயிடும், ஒன்றும் ஆகாது. நீங்கள் எதையுமே ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கும் போது தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும். ஒரு கல் ரோட்டில் கிடக்குன்னா அந்த கல்லாக பார்த்தா கல் மாதிரி தெரியும். அதை எடுத்து கண்ணுக்கு நேராக வச்சு பார்க்கும்போது உலகமாக தெரியும். கிரகங்களின் நோக்கம் என்னென்னா, கிரகங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆள். நம்ம சித்தப்பா காமெடி பர்சன், நம்ம மாமா ஒரு முரட்டாள்,
நம்ம தாத்தா ஒரு ஜாலியான ஆள், நம்ம அப்பா ஒரு கேஷுவலான ஆள், எப்படி நம்ம குடும்பங்களில் இத்தனை பேர் இருக்காங்களோ அந்த மாதிரி இந்த கிரகங்களும் அப்படி தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கேரக்டர். அவங்கள புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அவங்களோட வாழ தொடங்கிடுவீங்க. உங்களுக்கு புரியும். எந்த கிரகமும் உங்களை கெடுக்கலை, எந்த கிரகமும் உங்களை துன்புறுத்தலை, யாரும் உங்களை தண்டிக்கலை. சொல்கிற ஸ்டைல் வேறு, அவ்வளோதான். சில பேர் படக்குன்னு சொல்கிறாங்க, சில பேர் டீசெண்டாக சொல்கிறாங்க, அவ்வளோதான். பூவை பூமொன்னும் சொல்லலாம், புய்ப்பொன்னும் சொல்லலாம், நீங்கள் சொன்ன மாதிரியும் சொல்லலாம். அந்த மாதிரி அந்த குரு ஒரு மாதிரி சொல்கிறாரு, சனி ஒரு மாதிரி சொல்கிறாரு, அவ்வளோதான். நமக்கு சனியை பார்த்தோன்னா சனினாலே ரொம்ப டெரர் கார்டு, தூக்கி போட்டு மிதிப்பார். ஆமாம், யாரை மிதிப்பார்? திருட்டு பல மிதிப்பார். நான் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்தின் உன்னத சக்தி இந்த ஆவணி மாதத்திலே ஒரு உன்னத சக்தி என்னென்னா, குரு பகவான் உச்சம், சூரிய பகவான் ஆட்சி, சுக்கிரன் நீச்சம், இத்தனை பேர் இருக்கும்போது எத்தனை விதமான மாற்றங்கள் நடந்தாலும் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், வேலை மேலே மட்டுமே உங்கள் எண்ணம் இருந்ததுன்னா இதெல்லாம் உங்களை ஒன்றுமே பண்ணாது. யாரை இதெல்லாம் பாதிக்கும் அப்படின்னா, வெட்டிப்பயில பாதிக்கும். வெளியே ஒரு பாட்டு கேட்குற மாதிரி சவுண்டு கேட்குதுன்னா எண்ணம் வேலை மேலே இல்லைன்னு அர்த்தம். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அர்ஜுனனை கண்டு கேட்கிறார், அர்ஜுனா உன் கண்ணுக்கு என்ன தெரிகிறதுன்னு. அர்ஜுனன் சொல்கிறார், என் கண்ணுக்கு அந்த பறவையினுடைய கண் மட்டும்தான் தெரியுதுன்னு. அவரால் தான் அவர் அர்ஜுனர், அதனால தான் அவர் ஜெயிச்சார். அதை இன்னொருத்தர் அது பக்கத்தில் இருக்கிற கிளை தெரியுது, கால் தெரியுது, பறவை தெரியுதுன்னு சொன்னால் அத்தனை பேர் தோற்று போயிட்டாங்க. அவருக்கு கண்ணு மட்டும் தான் தெரிஞ்சுது. அந்த மாதிரி உங்கள் வேலை இருந்தால் வேலை மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரியணும். எத்தனையோ என் வாழ்க்கையில் வறுமையான நாட்கள், கஷ்டமான நாட்கள், ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கிற நாட்கள் கூட என் வேலையை நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். வேலை வேறு, துன்பமெல்லாம் வேறு. இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த கிரகங்கள் இந்த இவர் செவ்வாய் பகவான் மிதுனத்தில் இருக்கும் பொழுது எல்லா ராசிக்காரர்களும் வேலை, பர்சனல் லைஃபு, டெக்னிக்கல் லைஃபு, பர்சனல் லைஃபு, ஃபினான்ஷியல் லைஃபு எல்லாத்தையும் ஒரு மிக்சியில் போட்டு அடித்து ஒரு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு குடிச்சிட்ருக்கோம். அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஃபினான்ஷியல் லைஃபு அது வேறு, அது கடன், அது வேறு, ஒர்க்காக இது வேறு, இப்போ இன்றைக்கி முயற்சியாக இது வேறு, ஒன்று வேறு 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 வேறு. நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் இப்படி குழப்புறோம். அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் அவங்களால வாழ முடியாது. ஒரு நாய்க்குட்டி இருந்தால் அது பேர் நாய், அதுக்கு பேர் டிங்கோ, அதுக்கு பேர் ஜெர்மன் ஷெப்பர்ட், அதுக்கு பேர் எத்தனை சொல்கிறீங்க. அப்போது அது இது எல்லாம் ஒன்று தான், ஆனால் வெவ்வேறு. அந்த மாதிரி தான் பனி என்பது ஒன்று தான், கிரகங்கள் ஒன்று தான். அது மீனராசிக்கு வேறு, மேசராசிக்கு வேறு எனும் பார்வையில் அது அதனுடைய குணங்கள் என்பது வேறு, அது தரும் அருள் என்பது வேறு, எல்லாம் வேறு. எல்லாருமே என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா, எல்லா கிரகங்களும் உங்களுக்கு நன்மை செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க. அப்படி ஒரு விஷயம் இந்த உலகத்தில் நடக்காது. நம்ம சும்மா இருந்தால் பசிக்குது, வயிறே நமக்கு தீமை தான் செய்யுது. வயிறுக்கு சாப்பாடு போடலன்னா அது பசிக்குது. அப்போது கிரகங்கள் என்ன பண்ணோம், அந்த கிரகங்களை கவனிக்கலைன்னா அது நமக்கு ஒரு தோஷத்தை உண்டாக்குது. அதுக்குரிய அப்போது இதெல்லாம் நேச்சுரல். அதுக்கு தேவை என்ன, தயிர் சாதத்துக்கு வயிற்றில் போட்டுனா சரியாக போச்சு. அந்த மாதிரி இந்த கிரகங்களுக்கு தேவை என்ன, அந்த ப்ரேயர்ஸை பண்ணால் சரியாக போச்சு. கவுண்டர் மெஷர்ஸை பாருங்கள், டக்குன்னு வேலை வரதை பாருங்கள். எல்லாருமே கிரகங்களை, ஜோதிடத்தை எப்படி எடுத்துக்கிறீங்கன்னா, ஒரு சுனாமி குரூப் ஒன்று இருக்குது, அந்த சுனாமி பாய்ஸ் ஒரு டீம் இருக்கான். இப்போ இன்னும் ஆரம்பிக்கலை, இப்போ தான் ஆரம்பிப்பான். இப்போ என்ன மாதம் இது, ஆகஸ்ட்டா, செப்டம்பர் அக்டோபரில் வரும். சுனாமி வரப்போகுது, சென்னை அழிய போகுது, பூமி தாய் வாய பிறக்க போகிறா, எல்லாருமே சாவ போகிறோன்னு ஒரு குரூப் வரும். கொஞ்ச நேரம் கம்முன்னு இருங்கடா, ஏற்கனவே இங்கே பொழைக்கிறதுக்கே வழி இல்லை, சுனாமி தூக்கிட்டு வந்துட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குரூப்பு, சுனாமி குரூப்பு. அந்த சுனாமி பாய்ஸ் பேச்செல்லாம் கேட்காதீங்க. ஒன்று பாசிட்டிவான விஷயங்களை பாருங்கள். இப்போது நம்ம உடம்புல என்ன நடக்குது, இது பிபி. இப்போ நீங்கள் செக் பண்ணுங்கள், இந்த பிபி செக் பண்ணுங்கள், 150 100 இருக்குது, பிபி இருக்குது அப்படின்னா இது இப்படியே இருக்காது. இறங்கி கொஞ்சம் நேரம் தண்ணி குடித்து ரிலாக்ஸ் பண்ணால் சரியாயிடும். இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு மாறும். இது எப்படி வேரியபிளோ, செவ்வாய் இப்படி இருக்காருன்னா இப்படியே உட்காந்துருக்க மாட்டார். இன்னும் 10 நாள் கழித்து மாறிடுவார், அப்புறம் மாறுவார். ரொம்ப ஃபோக்கஸ்டாக பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்கள் நிம்மதி தான் இழக்கும். டுவர்ட்ஸ் த டார்கெட். இந்த இயர் என்ன, 5ஆம் இடத்துல குரு, நல்லா இருப்பீங்க. விட்டுருங்க, ரொம்ப யோசிக்காதீங்க. ரொம்ப யோசிச்சிட்டே இருக்காங்க. ஜோதிடம் ரொம்ப யோசிக்கிறது ஒரு வியாதி. அதனால தான் இந்த சுனாமி பாய்ஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி பூச்சாண்டி காமிச்சு உங்களை பயமுறுத்துறாங்க. பூச்சாண்டி வருது, 3 கண்ணை வரான்லாம் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஒரே விஷயம் என்னென்னா, நீங்கள் பயப்படுறீங்கிறதுனால தான். தெர் இஸ் நோ 3 கண்ணன். வேலை பார்க்குறவனுக்கு எந்த 3 கண்ணன் வந்தால் என்ன. சுனாமி பாய்ஸ் பற்றி ஏதாவது கேட்டிங்கன்னா, யாராவது ஒருத்தர் விபத்தாயிரம் செத்து போயிடும்னு யாராவது சொன்னாங்கன்னா அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிருங்க. அதெல்லாம் கேட்காதீங்க. இவெல்லாம் இப்படி தான் பேசினீங்க, இங்கே தான் இருப்பான். இங்கே பேர் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாசிட்டிவான விஷயங்களை கேளுங்க, பாசிட்டிவாக போயிட்டே இருங்க. யாராவது செத்து போயிடுவீங்க, ஆக்சிடென்ட் ஆயிருன்னு சொன்னான்னா ஃபஸ்ட்டு நீ போயிடுறான்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க.
ரைட்டா? சாஞ்சி இவ்வளோ நேரம் ஒதுக்கி மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆவணி மாதம் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புத பலன்கள் பற்றியும் சொன்னீங்க. கண்டிப்பாக இந்த அனைத்து பலன்களும் மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். மக்கள் உங்களை தொடர்பு கொள்றதா இருந்தால் எப்படி தொடர்பு கொள்றது? கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களை கலந்து கொள்ளுங்கள். ராம்ஜினா பாசிட்டிவ்னா ராம்ஜி. எப்பயுமே பாசிட்டிவாக இருங்க. சரிங்க? மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், இங்கே வந்துட்டால் உங்கள் பிரச்சனைகள்லாம் சரியாயிடும். வாழ்க்கையை பாசிட்டிவாக அணுகுங்க. நோ சுனாமி. இன்னிலேருந்து நான் டெய்லி சொல்ல போகிறேன். இந்த சுனாமி பாய்ஸ் பேச்சை கேட்கக்கூடாது. ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடணும். நோ சுனாமி பாய்ஸ். ஓகே? யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். ஸோ அதனால் ஹாப்பியாக இருக்கேன். வேற ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.